கந்தபுராணம். தேவர்கள் வணங்கும் சிறந்த நிலைமையை பெற்ற சூரபத்மனால் எனது மகிமையை இழந்து வருந்தி தளர்ந்தேன். செய்ய வேண்டிய செயலை அறியும் அறிவற்றவனானேன். மற்றைய தேவரும் என்னை போலவே இருக்கின்றார்கள். சிவகணந்தவர் என்று கூறப்படுபவருள் தலைவனான இறைவனே, உனது கோபத்திற்கு எதிர் நிற்பவர் யாரும் இல்லை. இத்தகைய சிறப்பு பெற்ற நீ சிறியேனாகிய என்னுடைய கோபத்து கொள்ளலாமா? என் குற்றத்தை பொறுத்து அருள்க என்று வாயுதேவன் நந்தியை போற்றி வேண்டினான். வாயுதேவன் வேண்டியவுடன் அருள் தன்மை உடைய தன் தலைவனாகிய நந்திதேவனது பெருகிய வளர்ந்த கோபம் நீங்கியது. அதன் யாம் இப்போது உன் உயிரை போக்காமல் விட்டு விடுகின்றேன். இங்கே நிற்காதே, திரும்பி போ என்று அமைதி வழங்கி அனுப்பினார். சிறப்பு பொருந்திய நந்திதேவன் கட்டளையிட்டதும் வாயுதேவன் அவனுடைய திருவடிகளை வணங்கி ஒப்பற்ற கைலை மலையிலிருந்து விரைவாக நீங்கி பொன்மயமான நீண்ட மேருமலையில் உள்ள தேவர்கள் கூட்டத்தை அடைந்தான். அந்த வாயுதேவன் பிரம்மன், திருமால் ஆகியோரின் திருவடிகளை வணங்கி நந்திதேவனது காவலின் வலிமையினையும் அங்கு நிகழ்ந்த செயல் முழுவதையும் முறையாக உரைத்தான். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய திருமாலும் 4 திசைகள் நோக்கிய 4 முகங்களை பெற்றுள்ள பிரம்மனும் தேவர்கள் அரசனான இந்திரனும் வாயுதேவன் கூறிய சொற்களை கேட்டு சொல்ல முடியாத துன்பத்தை அடைந்தார்கள். பின்பு தமக்குள் ஆலோசனை செய்து தெளிவோடு இச்சொற்களை சொல்லத் தொடங்கினார். நீ எம் தந்தையாகிய சிவபெருமானது செயலை ஆராய்ந்து அறிந்து வா என்று கூறி கொடிய வலிமை பெற்ற வாயுதேவனை நாம் அனுப்பினோம். அவன் அங்கே சென்று நந்திதேவனது கட்டளையால் நடுங்கி நாம் சொன்ன செயலை முடிக்காமல் பயங்கொண்டு மனதை உடையவனாக இங்கே வந்து விட்டான். நாம் அனைவரும் இப்போது நிலை பெற்ற பெரிய கைலை மலையில் உள்ள சிவபெருமான் முன்னே சென்று நினைப்பதற்கு அரிய காலமாக நேர்ந்திருக்கும் நமது குற்றங்களை அவனிடம் சொல்வதே முறை என்று தேவர்கள் அனைவரும் கூறினார். இப்போது அந்த தேவர்கள் அனைவரும் உடன்பட்டு பொன்னாலான சத்தியமலையாகிய மேருமலையை விட்டு நீங்கி வெள்ளி மலையான கைலையில் உள்ள தெய்வ திருக்கோயில் முன்னே சென்று அங்கிருந்த நந்தியை வணங்கி இவ்வாறு கூறத் தொடங்கினர். நந்திதேவனே, கேட்டருளுக. எம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் நீ எண்ணி பாரப்பா. பிறகு நாங்கள் இங்கு வந்திருப்பதை தேவனாகிய சிவபெருமானிடம் கூறி எம்மை அவன் முன்னிலையில் அழைத்து சென்று காட்டுக என்று புகழுரையோடு அத்தேவர்கள் கூறினார்கள். இப்படி பேச தேவர்கள் குழுவை பார்த்து நில்லுங்கள் என்று அங்கேயே நிறுத்திவிட்டு நந்திதேவன் கோயிலுக்குள் சென்றான். தொகுதியாக நீண்ட சடை முடியும் நெறி கண்ணும் பெற்ற சிவபெருமானின் பொன் போன்ற சிறந்த திருவடிகளை வணங்கி பேசலானான். தலைமை தெய்வமே, தேவர்கள் அனைவரும் தமக்கு அரசனான இந்திரன், திருமால், பிரம்மன் ஆகியோருடன் உன்னுடைய பொன்னடிகளை தரிசித்து வந்துள்ளார்கள் என்று நந்தி கூறினான். அதை கேட்ட குளிர்ந்த நிலவையினை சடையில் அணிந்த சிவபெருமான் அவர்கள் அழைத்து வா என்று கூறி அருளினார். ஆதிநாதனான சிவபெருமான் எவ்வாறு கோரியதையும் தூயவனான நந்தி இவ்விறைவனின் தாமரை மலை போன்ற திருவடிகளை தம் தலைமையில் கொண்டு வணங்கி விரைவாக திரும்பி வந்தான். வந்து பிரம்மன், திருமான் முதலான தேவர்கள் அனைவரையும் உள்ளே வாருங்கள் என்று அழைத்தான். நந்திதேவன் இவ்வாறு தருளியதும் தாமரை மலரில் தங்கும் பிரம்மன் முதலான சொல்லப்படும் தேவர்கள் அனைவரும் மேகத்தின் பெரும் முழக்கத்தால் குறைவில்லாத உவகை அடையும் வானம் பாடி பறவையின் இயல்பை பெற்றவையாகி தேவர்கள் தேவனாகிய சிவபெருமானின் முன்னிலையில் நோக்கி செல்லத் தொடங்கினர். அத்தேவர்கள் பார்வதி இடபாகத்தில் வீட்டிருந்த சிங்காதனத்தின் கண்ணே விளங்கும் எம்மை அடிமை கொண்ட இறைவனாகிய சிவபெருமானது முன்னே சென்று அங்கே அவனுடைய செப்பமான திருவடிகளை தலையில் வணங்கி எழுந்து
பொய்மை புகாத மெய்யின்மை போன்று இவ்வாறு போற்றி தொடங்கினார். எங்கள் பார்வைக்கு சிக்குவதில்லை, நாங்கள் சொல்வது சொற்களில் அகப்படுவதும் இல்லை, மதிப்பதற்கும் மதிப்பிடுவதற்கும் அகப்படுவதில்லை. ஆனால் பிரிக்க முடியாத வகையில் எல்லா இடங்களிலும் இருக்கின்றாய். எம் தந்தையே, நீ உண்டாக்கியுள்ள இந்த மாயையின் இயல்பை நாங்கள் அறிய முடியவில்லை. இரண்டாக நிற்கும் பேதம் ஒன்றாக நிற்கும் அபேதம், இரண்டாக நிற்கும் பேதம் ஒன்றாக நிற்கும் அபேதம், இந்த இரண்டு தன்மையும் கலந்து நிற்கும் பேதாபேதம் ஆகிய மூன்று அல்ல என்று சொல்லுமாறு நின்று எல்லா உலகையும் பெருமையோடு உண்டாக்கிய பெருமானே, உன் செயல்கள் அரியனவாகிய தெய்வங்கள் அறிய முடியாதவை அல்ல. உன் செயல்கள் அரியனவாகிய வேதங்கள் அறிய முடிந்தவையோ அல்ல. வடிவம், செயல், பெயர் ஆகிய இவை எவையும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் நிறைந்து நிற்கும் நீ, இந்த வடிவம் முதலியவற்றை மேற்கொண்டு நிற்பது உலகில் நிறைந்துள்ள உயிர்கள் அனைத்திற்கும் முக்தி அளிக்கும் கருணையினால்தான், வேறு செயலுக்காக அன்று. இந்த உயிர்கள் அனைத்தும் உன்னுடைய திருவருள் இல்லாவிட்டால் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் சிறிதளவு செய்ய மாட்டா. அதனால் விருப்பமும் கொடிய வெறுப்பும் இல்லாத நீ இந்த உலகை நடத்தும் தன்மை எப்படி அமையும்? அந்த உயிர்கள் அனைத்தும் உன்னுடைய திருவருள் இல்லாவிட்டால் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் சிறிதளவு செய்ய மாட்டா. ஆதனால் விருப்பமும் கொடிய வெறுப்பும் இல்லாத நீ இந்த உலகத்தை நடத்தும் தம்மை எப்படி அமையும்? நீ முன்னை பணம் பொருளுக்கும் முன்னே தோன்றியவன் என்று கூறினார். பின்னை பொதுமைக்கும் பின்னே தோன்றிய பொதுமைக்கும் நிற்கின்றாய். இவ்விரண்டும் நிலையிலும் நிற்கின்ற என்று சொன்னால் அவற்றிற்கு இடையே உள்ள கால நிலைக்கு நீயே அல்லவா? உன்னை நாங்கள் என்ன கூறி போற்றுவது? அளவில்லாத படைப்பு தொழிலை முதலிய எல்லா தொழில்களையும் இங்கே உன்னுடைய சிறந்த திருவடியில் ஆணையே நடந்தது என்று கூறுவதால் உண்மை பொருந்திய 3 புறங்கள் எரித்து சாம்பலாக்கியதும் மன்மதனை விரைவாக எரித்து அழித்ததும் உனக்கு சிறந்த சிறப்பு அளிக்குமா? அளிக்காது. முற்காலத்திலேயே எங்களை படைத்தார். எங்கள் வரசாட்சியை நடத்துமாறு செய்தார். எங்களுக்குள் ஒருவனாக நீ விளங்கினாய். உன் செயல்கள் எல்லாம் அறிய முடியாதவை என்று இத்தேவர்கள் போற்றினார்கள். அவ்வாறு அந்த தேவர்கள் அனைவரும் அன்பு கொண்டு போற்றிய இந்த நேரத்தில் கருமை தங்கிய கழுத்தை உடைய இறைவனாகிய சிவபெருமான் அவருடைய முகங்களை பாருங்கள். நீங்கள் துன்பம் அடைந்து மனம் வாடினீர்கள். உங்கள் என்ன வரம் வேண்டுமானாலும் இப்போதே தருவோம், வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று கூறினான். சிவபெருமான் எவ்வாறு கூறியதை தேவர்கள் பேசத் தொடங்கினார்கள். நாங்கள் அனைவரும் இன்று வரை கொடிய வலிமை எவ்வாறாக தேவர்கள் அனைவரும் அன்பு கொண்டு போற்றி இந்த தேரத்தில் கருமை தங்கிய கழுத்தை உடைய சிவபெருமான் அவர்களை முகத்தை பார்த்து, நீங்கள் துன்பமடைந்து மனம் வாடினீர்கள். உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் இப்போது தருகின்றேன், வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்று கூறினார்கள். சிவபெருமான் இவ்வாறு கோரியதை தேவர்கள் பேசத் தொடங்கினார்கள். நாங்கள் அனைவரும் இன்று வரை கொடிய வலிமை கொண்ட அசுரர்களால் துன்புறுகின்றோம். இத்துன்பத்தை நீங்கி நன்மை மிகுந்த பழைய சிறப்பினை அடையுமாறு உன்னிடம் ஒரே ஒரு வரத்தை வேண்டுகிறோம். அந்த வரத்தின் இயல்பை சொல்லுகிறோம். அவள் அது என்று 3 வகைப்பட்ட உயிர்களை பெற்றெடுத்த அரும்பிய கொங்கைகளை கொண்ட பார்வதியை நீ திருமணம் செய்து கொண்ட செயல் பாவம் என்னும் கடலில் அகப்பட்ட எங்கள் அடிமையாக கொள்வதற்கு ஒரு காரணம் காட்டிய தன்மையே ஆகும். பாவம் என்னும் கடலில் அகப்பட்ட எங்கள் அடிமையாக கொள்வதற்கு ஒரு காரணம் காட்டிய தன்மையே ஆகும். அல்லாமல் அப்பார்வதி மூலம் இங்கே ஒரு புதல்வனை தருவதற்கு அன்று. முதல், இடை, முடிவு, அருவம், உருவம், சமம், காரணம், பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம் ஆகிய இவைகளின் எதுவும் இல்லாமல் வேதங்களை கடந்து நிற்கும் இறைவனே, உனக்கு நிகராகுமாறு ஒரு புதல்வனை
உன்னிடமே தோற்றுவிக்க வேண்டும் என்று அத்தேவர்கள் வேண்டினார்கள். செக்கர் வானத்தை போன்ற திருமேனியை உடைய சிவபெருமான் தம்மை துதித்த பிரம்மன் முதலிய தேவர்கள் வேண்டியதை கேட்டு, தேவர்களே, நீங்கள் மனம் வருந்த வேண்டாம், ஒரு புதல்வனை தோற்றுவிக்கிறேன் என்று கூறி அருளினான். உடனே அறிவு முகந்த சான்றோர் தியானிக்கின்ற தன்னுடைய பழைய 6 முகங்களை மேற்கொண்டார். சிவபெருமானுக்கு எதிரே நின்ற தேவர்கள் அனைவரும் மனம் நடுங்கி சிறந்த அற்புதத்தை கண்டு தன்மையாளராகி கீழ ஞான வடிவனான சிவபெருமான் தான் கொண்டுள்ள 6 திருமுகங்களின் திகழும் நெற்றிக் கண்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அக்னி பொறியை தோற்றுவித்தார். அச்சமயம் சிவபெருமானுடைய 6 திருமுகங்களும் உள்ள நெற்றிக் கண்கள் 6 திருப்பொறிகளை தோற்றின. அவை பிரம்மன் முதலிய உள்ள தேவர்கள் அனைவரும் நெருங்க முடியாதபடி வெண்மை கொண்டு, அவ்வெண்மை பூலோகத்திலும் அண்டம் முழுவதிலும் விரைவாக பரவியது. திருச்சிற்றம்பலம்.